போன தடவை உங்களுக்கு பூ எப்படி செய்யறதுன்னு கற்றுக் கொடுத்தேன். இந்த தடவை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதயம் வச்ச பெட்டி மாதிரி செய்யறதுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இது வந்து இப்படி திறந்து பார்க்கலாம். ஆனால் உள்ளே எதுவும் வைக்க முடியாது, ஏன்னா இது ஃப்ளாட்டாக இருக்குது. இதுக்குள்ளே எது வேணால் எழுதிக்கலாம். ஆனால் செஞ்சதுக்கப்புறம் எழுதினாக்கா நல்லா இருக்காது. செய்யும் போதே நடுவில் நான் சொல்லுவேன், அப்போ எழுதிக்கோங்க. இருக்குது இதுக்கு ரெண்டாக வச்சுக்கணும். ரெண்டாக மடிச்சுட்டு இது சாதாரண A4 ஷீட் பிரிண்டர் பேப்பர். இது ரெண்டாக மடிச்சுட்டு இது இப்படி ஒரு முக்கோணமாக மடிச்சுட்டு இங்கே கீழே இருக்க பகுதி நம்மளுக்கு வேணாம், இது எடுத்துடணும். இதை வச்சுக்கோங்க. இது வந்து இங்கே இப்படி 2 கோடு வந்த மாதிரி இங்கே 2 ஒன்று. இது இப்படி மறுபடியும் 2 வச்சுக்கணும். இதை மறுபடியும் 2 வச்சுக்கணும். இதையும் மறுபடியும் 2 வச்சுக்கணும். நல்லா அழுத்தி மடிச்சுக்கணும். வச்சுக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி கோடு நிறைய வரணும். அதே மாதிரி இப்படி 2 மடிச்சுக்கணும். இதை மறுபடியும் 2 வச்சுக்கணும். அடிச்சிட்ட பிறகு பிரிச்சுக்கணும். இதில் உங்களுக்கு வந்து வைரம் போல ஒரு வடிவம் வரணும். அப்புறம் இந்த மாதிரி அந்த வைர வடிவத்துக்கு நடுவில் இவ்வளோ பெரிய ஸ்கொயர் வரணும். இதுதான் நம்மளுக்கு உள்பகுதி. இந்த உள்பகுதி இதுதான். அதனால வேணும்னா இப்போவே எது வேணால் எழுதிக்கலாம். இது வந்து இந்த இதுலேருந்து 2வது கோடில் இந்த பக்கம் கீழே இருந்து 2வது கோடில் இந்த இந்த இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு கோடு உருவாக்கணும். அதனால இப்படி வச்சு மடிச்சுக்கணும். அதேமாரி இப்படி விரிச்சுக்கணும்.
அதேமாரி இந்த பக்கமும் பண்ணணும். இப்போ எல்லாம் மடிப்புகளும் வந்துருச்சு. நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். மேலேருந்து இது கீழே மடிச்சுக்கணும், கீழேருந்து இது மேலே மடிச்சுக்கணும். நம்மளுக்கு இங்கே தான் அந்த எழுதுகிற பகுதி வரும். இதுலேருந்து இப்படி இந்த கீழே ஒரு முக்கோணத்தை இதை இப்படி பிடிச்சிட்டு மேலேருந்து இப்படி கீழே தள்ளிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதேமாரி மேலேயும் இந்த பக்கமும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு கீழே வச்சு இப்படி அழுத்தணும். அழுத்திட்ட பிறகு இது இப்படி இப்படி வச்சு அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாக இப்படி பிரியும். இந்த மாதிரி வந்த பிறகு இந்த கோடுக்கு இப்படி மடக்கிடணும். அதே மாதிரி மறுபக்கமும் பண்ணணும். பண்ணிட்ட பிறகு இப்போ நம்மளுக்கு உள்ள இந்த மாதிரி விரியத்தை நம்ம வரும். மேலே ஒரு முக்கோணம் வச்சுக்கணும். அதே மாதிரி மறுபக்கமும் மடிச்சுக்கணும். இதில் இந்த ஒரு எடுத்து இப்படி மடக்கிட்டு மேலேருந்து கீழே மடக்கிக்கணும். அப்புறம் கீழே இந்த கோடுக்கு மடக்கிக்கணும். கீழேருந்து மேலே மடக்கிக்கணும். அப்புறம் மறுபடியும் இப்படி மடிச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குடிசை மாதிரி வடிவத்தில் வரணும். மறுபக்கமும் அதே மாதிரி பண்ணணும். உங்களுக்கு இப்படி ஒரு வடிவம் வந்திருக்கு. இதில் வந்து இந்த ஓரத்தில் இதெல்லாம் தீர்த்து இந்த கோடுக்கு மடிச்சுக்கணும். இங்கே இருக்க கோடுக்கு மடிச்சுக்கணும். மறுபக்கமும் அதே மாதிரி மடிச்சுக்கணும். இந்த ஒரு பேப்பர் இப்படி வரும். அதுக்குள்ள விரல் விட்டிங்கன்னா இப்படி விரியும். விரிஞ்ச பிறகு அந்த நடுவில் ஒரு கோடு தெரியும். இந்த கோடு இந்த கோடோடு சேர்த்து மடிச்சிடணும். அதேமாரி மறுபக்கமும் மடிக்கணும். விரலை வெளில விட்டு மடிச்சுக்கணும். இப்போ இதில் இந்த பகுதியை வந்து கோணமாக மடிச்சுக்கணும். இதுலேயும் மடிச்சுக்கணும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு கோடு மாதிரி மடிச்சுக்கணும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த கோடோடு சேர்த்து மடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயே கொஞ்சம் இதே வடிவில் வருது. அதேமாரி இந்த பக்கமும் மடிச்சுக்கணும்.
மடிச்சிட்ட பிறகு இங்கே உங்களுக்கு தேவையில்லாத பகுதி வருது, அதை என்ன பண்ணணும், இப்படி மடிச்சிட்டு இதை எடுத்து பின்னாடி இப்படி மடிச்சிக்கணும். இது எப்படி மடிச்சுக்கணும்னா, உங்களுக்கு இங்கே இதயத்தோட ஷேப் வருது, அதில் தெரியாமல் இருக்கணும்னாக்கா இதுலேருந்து கொஞ்சம் இப்படி தள்ளி இந்த கோடுக்கு நேராக மடிச்சிங்கனாக்கா தான் உங்களால் மறுபடியும் இதயம் பக்கமே மடிக்க முடியும். இப்படி மடிச்சிட்டு வச்சுக்கணும். இல்லை உள்பக்கமாகவும் மடிச்சிக்கலாம், நம்ம சௌகரியம்தான். உள்பக்கமாக மடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு மறுபடியும் மடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உள்பக்கமாக மடிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது. இந்த பக்கம் சுற்றியும் இந்த பக்கமும் இதை எடுத்துட்டு அப்புறம் மடிக்கணும். மடிச்சிட்ட பிறகு இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. மேலே மட்டும் இதே மாதிரி மாத்திருக்கு மடிச்சுக்கணும், அவ்வளோதான். இங்கே இதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு வேணா எழுதிக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க.